Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சேவிங் சேலஞ்ச் என்னன்னா 30300 சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். So 1 2 3 4 5 6 7 மணி பேக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்மளுக்கு வந்து 93 மணி பேக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக நம்ம இந்த இயர் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நான் வந்து இதில் ஸ்டஃப் பண்ண போகிற அமௌண்ட், சேவ் பண்ண போகிற அமௌண்ட் எவ்வளோ பார்த்தா, சொன்னேன்ல நான் ஆல்ரெடி அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன்னு 504 rupees. ₹504. ஓகே, அதுக்கான என்வலப் வந்து எடுத்துக்கலாம். என்னன்னா இதில் காயின்ஸ் வந்து வைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நோட்ஸ் மட்டும் நான் இதில் வச்சுக்கிறேன். ஓகே, ரூபி நோட்ஸ் மட்டும் நான் இதில் வச்சுக்கிட்டு காயின்ஸை இதுக்குண்டான பவுச்சில் நான் இப்போதைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் இதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்ம வந்து அப்புறமா யோசிச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு உண்டான ப்ராப்ளமாக இப்போ சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன, 504 rupees வந்து எந்த என்வலப்பில் நம்ம சேவ் பண்ணோன்னா 84th என்வலப். 84. சில காயின்ஸ் வந்து அப்படியே உள்ளே நின்றுக்குது, மற்றதெல்லாம் டக்குன்னு அப்படியே விழுந்துருது. 84. இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறையா பேக்ஸ் வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்குல்ல. இன்னும் இந்த டாஸ்கே வந்து டக்குன்னு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம இந்த 500 rupees இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு என்னமோ இந்த சேம் சேலஞ்ச் வந்து கொஞ்சம் கடன்னு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இதில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். 504 வந்து